ஜன்னல்களை நோக்கி ஓடியவர்கள் கண்ட காட்சி அவர்களின் ரத்தத்தை உறைய வைத்தது. நெருப்பை கக்கும் 2 விஸ்வரூப டிராகன்கள் ரத்தினபுரி சாம்ராஜ்யத்தின் வானில் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் ஒரு மலையளவில் இருந்தது. அவற்றை பார்த்த அனுபவம் வாய்ந்த தளபதிகளுக்கு தெரிந்துவிட்டது அவற்றின் லெவல் 100 என்று. முழு ரத்தினபுரி ராஜ்யமும் ஒன்று திரண்டாலும் சரி, ஏன் அந்த மகா சாம்ராஜ்யமே போருக்கு வந்தாலும் சரி, இந்த அசுர சக்திகளுக்கு முன் அனைத்தும் சருகுதான். அவற்றின் வேகத்தை பார்த்தால் ரத்தினபுரியை ஒரு தெரியாமல் சாம்பலாக்கவே அவை வந்திருப்பது போல் தெரிந்தது. அவர்கள் சுதாரிக்கும் முன்பே ஒரு டிராகன் தன் வாயை திறந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட அக்னி பிளம்பு ஒரு விண்கல் போல பாய்ந்து ராஜ்யத்தின் ஆயுத கிடங்கை தாக்கியது. அடுத்த நொடி ஒரு மாபெரும் வெடிப்பு. வானுயர் எழுந்த தீச்சுவாலை மேகங்களை தொட்டது. அரசர் ஆதிவர்மன் நிலைகுலைந்து போனார். வீரர்களே, தாக்குங்க, அதுங்க உயிரோட போக கூடாது என்று அவர் கத்தினாரும் அவர் குரல் நடுங்கியது. வீரர்கள் ஆயுதங்களுடன் வெளியே கூட்டமாக வர வானில் இருந்து வந்த டிராகன் ஒரே நொடியில் ஆயிரக்கணக்கான வீரர்களை தீயில் கருக்கிக் கொண்டது.